வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏன் இந்த பலனானது எனக்குள்ளாக இருக்கிறது? என ஒவ்வொரு முறையும் நாம் கடினங்களை சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும் பொழுது, மறக்காதீர்கள், நாம் தேவனுடையவராய் இருக்கும் பொழுது தேவனோடு சகலத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருப்போம். நீங்க யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க? நீங்க யாரெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறவராய் இருக்கீங்க, அல்லது கடந்து போகிறவராய், அல்லது கடந்த இந்த நீங்கள் சூழ்நிலையை ஜெயித்தவராய் இருக்கீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை இந்த அழிப்பதற்கு, அல்லது உங்களுடைய வாழ்க்கை இந்த மோசமான நிலைக்கு தள்ளுவதற்கு அல்ல. தேவன் அப்படியான பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த அனுமதிப்பாரே, ஆனால் அந்த பிரச்சனையிலே நீங்கள் அவருடைய நாமத்தை இந்த மகிமைப்படுத்துவதை இந்த விரும்புகிறார். தேவனை தான் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். மக்களே, நீங்க யார் இந்த உங்களுடைய திருமணத்துக்குள்ளாக, உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக, உங்களுடைய பொருளாதாரத்துக்குள்ளாக பிரச்சனை கடந்து போகிறவராய் நீங்க அழுறீங்களோ, தேவன் ஏன் என்ன கஷ்டப்படுத்துறா தெரியல, தேவன் ஏன் என்ன சோதிக்கிறா தெரியல, முழுமையாய் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்க. தேவன் யாரை இந்த கஷ்டப்படுத்தவோ அல்லது தேவன் யாரையோ காயப்படுத்தவோ விரும்பவில்லை. நீங்கள் ஒரு பிரச்சனையை கடந்து செல்கிறவராய் இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் அந்த பிரச்சனையில் உங்களை தயார்படுத்துகிறார். ஒரு மாணவர்களுக்கு எப்படி தேர்வு அவர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு வழியோ, அதே போல் உங்களுடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை நம்மை விசுவாசத்திலே தயார்படுத்தக்கூடிய ஒரு பலனான வழியா இருக்கிறது. சில நேரங்களில் தேவன் இதை செய்வார். எதை செய்வார்? இந்த சிறு வீடியோ இந்த பாருங்க. தொடர்ந்து இந்த உங்களோடு இந்த நான் பேசுவேன். வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றி இருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. மிக சரியாகும். நீங்க பார்த்த பிரகாரம் தான் சில நேரங்களில் தேவன் சூழ்நிலைகளை இந்த அனுமதிப்பார், கடினங்களை இந்த அனுமதிப்பார், வலிகள், வேதனைகளை நாம் கடந்து செல்வதை அவர் அனுமதிப்பார். ஆனா அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே என்னவா இந்த மாறி இருக்கிறீர்கள்? அந்த கடினங்களுக்கு பிற்பாடு உங்களுடைய விசுவாசத்தினுடைய உறவு தேவனோடு எப்படியானதா பலப்படுத்தப்பட்டதா இருக்கிறது? நீங்க பார்க்க போகிற சாட்சி இப்படியான ஒரு சாட்சி தான். இவர் இந்த கடந்து சென்ற இந்த வியாதி, இந்த பலகீனம், இந்த வலி, இவர் இந்த அழிக்கப்படும்படியாக அல்ல. இவர் விசுவாசத்தை பயன்படுத்த இவருக்காக இவருடைய சகோதரி விசுவாசத்தை இந்த வெளிப்படுத்தினார். இவருடைய சகோதரி தேவன் மீது உள்ள நம்பிக்கையை செயல்படுத்தினார். தேவன் இவர்கள் இருவருடைய வாழ்க்கைக்கும் அதி அற்புதமான பதில் இந்த கொடுத்திருக்கிறார். என்ன சாட்சி? நீங்களே இந்த பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். நான் சிறு வயதிலேயே பையான்ற ஊருக்கு நான் வந்துட்டேன். எனக்கு சிறு வயதுல நான் ரொம்ப ஆரோக்கியமானவளா இருந்தேன். நான் வாலிப வயது அடையும் போது எனக்கு மிகவும் பொறுக்க முடியாத ஒரு தலைவலியானது வந்தது. நான் இருட்டு அறையில தான் இருப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து லைட் போட்டா கூட எனக்கு அந்த அளவு கோபமானது வரும். நான் அந்த அப்புறம் பார்க்க முயற்சி செய்தாலும் என்னால பார்க்க முடியாது. என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் வீட்டிலேயே மயங்கர நிலைமை அளவு ஆயிடுவேன். என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் தரையில உருள்ற அளவு இருப்பேன். நான் உருண்டுட்டு மேல எழுந்து நின்ற பிற்பாடு
என் பெட்டுக்கு போகும்போது நான் சரியாயிடுவேன். நான் படுக்கைக்கு போன பிற்பாடு எனக்கு வலி ரொம்பவே அதிகமானதா ஆயிடும். நான் எழுந்து வீட்டை சுத்தி நடக்கக்கூடியவளா இருப்பேன். நான் என்னுடைய சக்தியெல்லாம் இழக்க ஆரம்பிச்சேன். என்னால குளிக்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னால தண்ணி கூட குடிக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. என்னால கழிவறைக்கு கூட போக முடியாத அளவு இருந்தது. ஒரு நாள் சகோதரி என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்பவே வலி அதிகமானதா இருந்தது. அவங்க என்ன அவசர சிகிச்சை மையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்பொழுது மருத்துவர் அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்கள அட்மிட் செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே புரியல, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. பரிசோதித்த பிற்பாடு நோய் கண்டறிவு பகுதியில வைரஸ் ஆனது பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்க கீழே படுத்து அப்படியே உருளுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிலைமையே இல்லாம போயிடுச்சு. நடந்ததுக்கான காரணம் ஏன்னா அவங்களுடைய மூளைக்குள்ளாக அவங்களுக்கு சில பாதிப்பு இருந்ததுனால அப்படியே பாதிக்கப்படுற நபர் தன்னுடைய உடம்புடைய கட்டுப்பாட்டையே முழுமையா இழந்து போயிடாங்க. அவங்க அப்படியாக உருளுவாங்க. யாராலையுமே அவங்களை கட்டுப்படுத்தி அவங்களை இழுத்து பிடிக்கவே முடியாது. எல்லா நேரமுமே ஒரு பெட்ல அவங்களை கட்டி போட்டுதான் வச்சிருப்பாங்க. நாட்களானது கடந்து போச்சு. நான் ரொம்பவே மோசமான கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நான் கோமாவுக்கு போயிட்டேன். என்னால எதையுமே பார்க்க முடியல. நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். உண்மையில நான் எதையுமே பார்க்கல. நான் முழுமையா கோமாவுக்கு போயிட்டேன். இந்த புகைப்படத்தை அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கும் பொழுது நான் எடுத்திருந்தேன். நீங்க இதை உற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. இதற்கு பிற்பாடு கொஞ்ச நாள்லயே அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க கோமாக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருந்தாரு அவங்க 2 ஸ்கேன் எடுக்கும்படியாக. ஆனா அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க எங்களால ஸ்கேன் எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க எப்பவுமே உருண்டுட்டே இருக்கிறதுனால எங்களால நிம்மதியா எடுக்க முடியாது. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்களை இழுத்து பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க உங்களால முடியுமா? நான் சொன்னேன் ஆமா என்னால முடியும். அவங்க மறுபடியும் கேட்டாங்க உங்களால முடியுமா? நான் சொன்னேன் என்னால முடியும். எனக்குள்ளாக இருக்க ஆவியானவரால இது முடியும். நான் அப்ப அவங்க இருந்த ரூம்குள்ளாக போனாங்க. பார்க்கும்பொழுது எல்லா ஒயருமே அவங்கள சுத்தி இருந்தது. ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருந்தது. அப்போ நான் என்னுடைய கரங்களை அவங்க தலையின் மேல வச்சேன். அப்பொழுது நான் தேவனை நோக்கி சொன்னேன் தேவனே எனக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சகோதரியை கட்டுப்படுத்தட்டும். அதுக்கு பிற்பாடு ஸ்கேன் எடுக்க போனாங்க. அவங்க அமைதியா இருந்தாங்க. ஸ்கேனர் எடுத்து குடிச்சாங்க. எனக்கு வலிக்க கூடியதா இது மாறுச்சு. எப்போ நர்ஸ் என்னை அழைத்து உங்களுடைய சகோதரியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மருத்துவரால எந்த ஒத்துழைப்புமே கொடுக்க முடியல, என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இப்படியே சொன்னாங்க எல்லா நேரமும் உங்களுடைய சகோதரி எங்களால கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியாது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள அந்த அளவுக்கு எதிர்ப்பா இருந்து அந்த நேரம் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பீடத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு தேவனிடத்துல கேட்டேன் தேவனே என்னுடைய சகோதரி உங்களுக்கு சொந்தமானவங்க. ஏன்னா இது அநீதியானது. அவங்களுடைய ஆரோக்கியம் அபாயத்துல இருக்கு. அவங்களுடைய ஆத்மாவும் தான். நான் தேவனிடத்துல சொல்ல எனக்குள்ளாக இருக்க ஆவியானவர் அவங்களுக்குள்ளாகவும் வரணும். அப்போ நான் என்னுடைய சகோதரியோ பீடத்து மேல படுக்க வச்சேன். அந்த நேரம் ஆலயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. என்னுடைய சகோதரி மீண்டுமாக உயிர் தேட இது ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு போகும்போது என்னுடைய சகோதரி ஏறக்குறைய இறந்து போன மாதிரி இருக்காங்க, ஒரு பெட்ல கட்டப்பட்ட நிலைமையில. அப்ப நான் தேவனிடத்துல சொன்னேன் என் தேவனே நான் பீடத்து மேல ஏற போற நான் உறுதியா இருக்கேன். என்னுடைய சகோதரியுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நீர் மீட்டு கொடுப்பேன். பீடம் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது. நான் இறங்கி போனேன் என்னுடைய தியாகத்தை தயார்படுத்துவதற்கு. என்னுடைய முழு பலத்தை நான் பயன்படுத்தின சிறப்பு நிகழ்ச்சியிலக்கா. பிற்பாடு நான் பீடத்துல இருந்து இறங்கி வந்து முழு உறுதியோடு என்னுடைய சகோதரி குணமானாங்கன்ற உறுதியோடு
அதற்கு பிற்பாடு சில நாளுக்கு பிறகு நான் அவங்களை சந்திக்க போயிருந்தேன். நான் போகும்பொழுது அவங்க கண் விழித்து பார்த்தாங்க, கோமால இருந்து எழுந்து வந்தாங்க. அந்த நேரம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த நர்ஸ் என்னை பார்த்து சொன்னாங்க, உடைய சகோதரி உயிர் தெழுந்தாங்க. எனக்கு புதிய பரிசோதனை செய்தாங்க. தேவனுக்கு மகிமை. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றது அந்த ரிப்போர்ட்ல வந்தது. நான் குணமாயிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆன பிற்பாடு என்னுடைய சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, அவங்க எனக்காக தியாகம் செய்தாங்க, என்னுடைய வாழ்க்கையை பீடத்துல அர்ப்பணிச்சாங்கன்னு. அவங்க சொன்ன அந்த வாரத்திலே நான் ஆலயத்துக்கு போனேன், என்ன குணமாக்கின தேவனை தேடுறதுக்காக. நான் தொடர்ந்து கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன், ஞானஸ்தானமானதை பெற்றுக்கொண்டேன். நான் முழுமையா என்ன தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. என்னுடைய சகோதரிக்குள்ள இருக்க அதே ஆவியானது எனக்கும் வேணும்னு நான் விரும்பினேன். நான் அவரை தேட ஆரம்பிச்ச பிற்பாடு நான் அந்த அளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையின் மாபெரும் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒண்ணு, என்னுடைய ஆத்மாவை தேவன் குணமாக்கினார். நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து மகிழ்ச்சியா சிரிச்சேன். நான் தேவனை பத்தி மத்தவங்களிடத்துல சொல்லணும்னு விரும்பினேன். அந்த தருணம் துவங்கி என் வாழ்க்கை இன்னும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனை குழுல இணைஞ்சேன். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஜீவனையும் ஆறுதலையும் கொண்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கேன். இந்த நோய்க்கு தீர்வு இல்லை நினைச்சேன், ஆனா நான் குணமானேன். தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு செய்ததற்காக நான் எப்படி நன்றி சொல்வதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் மாற்றம் அடைந்த பெண்ணா இருக்கேன். பீடத்துல இருந்து தான் ஜீவன் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346383738. நன்றி. நீங்க சரியா பார்த்த பிரகாரம் இந்த பெண்மணி குணமாக்கப்பட்டாங்க. ஆம், தேவன் தன்னுடைய கரத்தை இந்த நீட்டும் பொழுது யாராலே அந்த கரத்தின் வேலையை தடுக்க முடியும்? தேவன் தன்னுடைய கரத்தினாலே உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் தன் விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது யாராலே நீங்கள் இந்த பதில்களை, இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நிறுத்த முடியும்? தேவன் உங்களை இந்த குணமாக்க விரும்புகிறார். சரியா இந்த நேரம் நான் இந்த விசுவாசத்திலே உங்களோடு இந்த சேர்ந்து ஜெபிக்க இந்த விரும்புகிறேன். ஆம், இந்த நேரம் நீங்க யார் பலகீனமானவராய், யார் வியாதி உள்ளவராய், யார் இந்த பாடுகள் உள்ளவராய், பிரச்சனைகள் உள்ளவராய் இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் இந்த குணமாக்கல் இந்த கொடுக்க தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கை நிறைவேற இந்த விசுவாசத்துல நீங்க யார் நம்புறீங்களோ, நீங்க நம்புறீங்களா? இந்த இடத்துல இது ஜெபம் உங்களுக்கு இல்லை, ஆனா நீங்க யார் இந்த நம்புகிறீர்களோ இந்த விசுவாசத்தில் தான் நான் இந்த உங்களுக்காய் இந்த குணமாக்கல் இந்த அறிக்கிட போறேன். மாஸ்டர், நான் நம்புறேன் என்னுடைய சரீரத்தில் இந்த குணமாக்கல் தேவை, என்னுடைய குடும்பத்திற்கு இந்த குணமாக்கல் தேவை, தேவனுடைய வல்லமை என் வீட்டுக்குள்ளாக தேவை. நீங்க நம்புறீங்கன்னா உங்களுடைய கரங்களை ஸ்கிரீனை நோக்கி நீட்டிருங்க, கண்களை மூடுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இவர் யாரெல்லாம் ஒரு குணமாக்கலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரோ, இவருடைய சரீரத்தில் கடந்து போகிற இந்த வலி, இவர் சரீரத்தில் இந்த கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இவர் இந்த இடத்துல தேவனை பல முயற்சிகள் செய்தார், பல இடங்களுக்கு சென்றார், ஆனால் எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரம் யார் இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, கர்த்தர் என் பரிகாரியானவராய் இடத்துல இருக்கிறார், நான் இந்த விசுவாசிக்கிறேன், அவர் என்னை பலனாக்குகிறவராய் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நேரம் என் தேவனே, இந்த விசுவாசத்தில் யார் இந்த பலனை கேட்கிறார்களோ, யார் இந்த குணமாக்கலை கேட்கிறார்களோ, இவர்கள் இப்பொழுது இந்த குணமாக்கலை பெறட்டும், உம்முடைய பலனை இடத்தில் பெறட்டும். உம்முடைய அதிகாரத்திலே, நீர் கொடுத்த இந்த அதிகாரத்திலே என் தேவனை கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறவராய், வியாதியுள்ளவர்கள் மீது சொஸ்தமாக்குதல் இந்த தலையும் அறிக்கிடுகிறேன். உங்களுடைய நாவல் மகிமைப்படுத்தப்படும்படி உங்கள் சரீரத்தில் உள்ள வலிகள் இந்த மறையட்டும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற அந்த வியாதிகள், உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வீட்டாரை அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த அசுத்தத்துடைய வேலைகள் நீக்கப்படும். என் தேவனை இவர் குடும்பமும் உங்களுடைய குணமாக்குதலுக்கான சாட்சியா மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது
அதி அற்புதமான காரியத்தை செய்யட்டும் மக்களே. அவருடைய திட்டம் இங்கு தெரிஞ்சமாக்கப்படும்படியாக இந்த விசுவாசத்தில் நீ யார் இந்த குணமாக்கலை இந்த பெற்றுக் கொண்டவராய் நம்புகிறீர்களோ இன்னொரு சாட்சியையும் நீங்க இந்த பார்க்கும்படி நான் உங்களை இந்த வரவேற்க விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை இவருடைய வாழ்க்கையில் இவருடைய குடும்பத்திலே வெளிப்படுத்தப்பட்டது எப்படி? ஏன்னா தேவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒரு நபருடைய முழு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறவர். இதுதான் இந்த நபருக்கு நடந்தது. தேவன் இவருடைய வாழ்க்கைக்கு இந்த அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இன்று இவருடைய மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இவர் பொருளாதாரத்தை தாண்டி, இவருடைய வேலை, வியாபாரம், பண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தாண்டி இவருடைய மிகப்பெரிய பொக்கிஷம் தேவனுடைய ரட்சிப்பு. எப்படியாக இந்த ஆசீர்வாதத்தை கைப்பற்றினார்? இன்று இவர் தேவனுடைய எப்படியான ஒரு உறவியலை தன் வாழ்க்கையை வாழ்கிறவராக இருக்கிறார். நீங்களே சாட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என் பேர் கிளிமெண்ட் ஷேன் மோர்வே. எனக்கு 32 வயதாகுது. என் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர். நான் நடு பையன். எனக்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன். நான் வளர்ந்த போது என்னுடைய பெற்றோருங்க எல்லா சிறந்த முயற்சி எடுத்தாங்க. அதாவது அவங்களுடைய சக்திக்கு என்னென்ன முடியுமோ எல்லாமே செய்தாங்க. எனக்கு என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். நல்ல படிப்பு கொடுத்தாங்க. எல்லா விதமான கல்வி தகுதிக்கான வழி ஏற்படுத்தினாங்க. நல்ல பள்ளிக்கூடம் நாங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிறதுக்கு அவங்க வழி ஏற்படுத்தினாங்க. நல்ல நிலைமைக்கு வரும்படி ஆரம்ப பள்ளியிலே நான் ஒரு தனித்துவமான உதாரணமான ஒரு மாணவனாக இருந்தேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவனாக. ஆனால் உயர்நிலை பள்ளிக்கு நான் போன உடனே என்னுடைய வழியே மாறிடுச்சு. நான் எதிர்ப்புலர் உள்ள ஒரு பையனாயிட்ட, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, மறைவான உபயோகப்படுத்தின, போதை குடிக்க ஆரம்பிச்சு, கேர்ள் ஃப்ரெண்டுங்க உருவானாக. எனக்கு நைட் கிளப்லாம் போக ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. இதே போல் பல கேங் ஃபைட்லேயே நான் ஈடுபட ஆரம்பித்தேன். மேல்நிலை பள்ளிக்கு நான் போன அந்த காலகட்டத்தில் சண்டை உண்மையாகவே ரொம்ப கடுமையாக மோசமாயிடுச்சு. அதாவது இந்த சண்டை கும்பலோட நான் சேர ஆரம்பித்தேன். ரவுடிங்க கும்பலோட ரொம்ப அதிகமாக நான் அவங்களோட சேர ஆரம்பித்து பலவிதமான சண்டைகளை ஈடுபட தோணும். இவங்களுடைய நோக்கமே, இந்த கேங்குடைய நோக்கமே சண்டைகளில் ஈடுபடுறது, அடிதடியில் ஈடுபடுறது. இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கேங். எனவே நான் அதில் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு பெருமையாக, ஒரு புகழ்ச்சியான விஷயமான நினச்சி அவங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வார நாட்கள் இறுதியில் நாங்கள் குடிப்போம். அதே மாதிரி குடித்ததுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து சண்டைகளில் ஈடுபடுறது. இது ஒரு எப்போதும் கிடையாது, வழக்கமான ஒன்றாயிடுச்சு. இது ஒரு பழக்கம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இறுதியில் இந்த மாதிரி குடிக்கிறது, அடிதடியில் ஈடுபடுறது. ஒரு நேரம் அந்த சண்டை ரொம்ப பயங்கர மோசமாயிடுச்சு. இந்த கேங்கோட ஏற்பட்ட சண்டையில் ரொம்ப மூர்க்கமாகி இந்த கத்தி கட்டைங்கள்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த எதிர்க்கு உங்களோட சேர்த்தவங்க. நான் என்னோட நண்பரும் ஓட வேண்டியிருந்தது, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஓடி போயிட்டு என்னுடைய சொந்தக்காரர் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அவங்க கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஜன்னல் வழியாக அதை வீசும்போது உள்ளே இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாயிடுச்சு. இந்த நேரம் எனக்கு ஒரு 17 வயசு. இப்போ நான் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருந்தேன். முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசை. நான் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையை நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னோடய எதிர்கால கனவை நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இந்த படிக்க முடிஞ்ச உடனே நான் ஒரு ஆலயத்தை தேடுறேன். தேவனை தேடும்படியாக நான் அந்த சமயத்தில் விரும்பினேன். அப்போ தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு துணையாளர், அவங்க எனக்கு தெரியும், இந்த அசிஸ்டண்ட். அவங்க நான் மேல்நிலை பள்ளியில் இருந்தபோது அவங்க அங்கே படித்தவங்க. அந்த அசிஸ்டண்ட் எனக்கு தெரியும். என் பெற்றோருங்க வசிக்கிற அந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் அதை தங்கிட்டு இருந்தாங்க. துணையாளர் என்னை ஆலயத்துக்கு வரும்படி வரவேற்றாக. நான் அவரோட சில நேரம் நான் ஆலயத்துக்கு போன பிற்பாடு என்னுடைய பாட்டியை இந்த ஃப்ளாட்லேருந்து அவங்க மாறி போனதுனால அவங்களோட உள்ள தொடர்பு எனக்கு அந்த கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நான் தூக்கி எறிகிற ஒரு நிலைமையில் இருந்தேன். அந்த சமயம் தான் நான் தேவனை திரும்ப தேடணும்னு சொல்லி மீண்டும் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் மீண்டும் யூனிவர்சல் ஆலயத்தில் நுழைந்தேன். கத்தீட்ரல் பேராலயம் வெண்டுக்குள்ள இருந்தது. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். 2010 நான் ஆலயத்தில் இணைந்த பிற்பாடு ஜூலை மாதத்தில் இருக்கும் நினைக்கிறேன். நான் தண்ணியில் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு முடிவெடுத்தேன். நான் தண்ணியில் ஞான ஸ்நானம் எடுத்த ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம் நான் முதல் தடவையாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு தீர்மானித்தேன். தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மிக இளம் வயதிலேயே நான் தேவனுக்கு அந்த சவாலை வைக்க தீர்மானித்தேன். அவர் வல்லமை என் வாழ்க்கையில் பார்க்கும்படி அதுக்காக நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த நேரம், இந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு நான் கருத்திடத்தில் ஞானம் கேட்டேன். எதிர்காலத்துக்கான என்னுடைய வழியை, பார்வையை கற்று திறக்கும்படி நான் கேட்டேன்.
கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கும்படி நான் கேட்டேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டேன். அடுத்த மாதமே சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் எனக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சட்டத்துக்கு நான் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. சட்ட படிப்பில் என் முதல் நிலை நான் முடித்தேன். பிற்பாடு சட்டத்துறையில் முதுகலை பட்டமும் நான் பெற்றேன். நான் அந்த சட்டத்துறையில் என் வகுப்பறையிலேயே பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக வந்தேன். நான் இந்த பட்டப்படிப்பில் முதுகலை பட்டம் பெற்ற பிற்பாடு நான் வெற்றிக்குரிய ஒருவனாக வளர்ந்தேன். ஏன்னா சீக்கிரமே நான் ஒரு இடத்துல நிரந்தரமான பணிக்கு தேர்வு செய்யப்பட்டேன். சட்ட ரீதி சம்பந்தமான துறையில் தேவன் என்னை ஆசீர்வதித்து கொண்டு வரார். ஒவ்வொரு தடவையும் வெள்ளத்திலிருந்து வெள்ளம் நோக்கி என்னை கொண்டு போகிறார். நான் இன்னும் என் முதல் நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்கேன். காரணம், இன்னைக்கு நான் ஒரு சட்ட நிறுவனத்தை சொந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். 4 மாதமாக என்னுடைய சட்ட நிறுவனத்தை வெற்றிகரமாக நான் நடத்திட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஆசீர்வாதம் முடிவடையில் நான் முதல் நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தை தான் இன்னும் இதுவரை நான் அந்த ஆசீர்வாதத்தில் தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இந்த எல்லா ஆசீர்வாதமும் அந்த முதல் நிகழ்ச்சியினுடைய பலன். காரணம், நான் அதுதான் தேவனத்தில் கேட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு அவர் ஞானத்தையும் அதற்கான அறிவையும் தரும்படி நான் கேட்டேன். எனக்கான கதவுகளை திறக்கும்படி கேட்டேன். என் பார்வையை திறக்கும்படி கேட்டேன். எனக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும்படி நான் கேட்டேன். அவருடைய ஆவி எனக்கு கொடுத்த அந்த பிரயாணம் முழுவதிலும் நான் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய சொந்த சட்ட நிறுவனத்துக்குள்ளே அமர்ந்துட்டு இருக்கிற இந்த கட்டிடம் எனக்கு சொந்தமான ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை கூட இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதுனால தான் எனக்கு கிடைச்சது. உண்மையில் என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பு நிகழ்ச்சியில் தொடங்கி சிறப்பு நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியிலும் தேவனோட வல்லமை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த முதல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக. ஏன்னா அவர் தான் அதன் முதல் சிறப்பு நிகழ்ச்சியில் எனக்கு அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். 2010ஆம் ஆண்டு நான் கலந்து கொண்ட அந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக தான் தேவன் எனக்கு இது எல்லாத்தையும் காண்பித்தார். இன்றைக்கு நான் ஒரு மாற்றமடைந்த மனுஷன். தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் முழு நிச்சயத்தோடு இருக்கிறேன். என் ஒவ்வொரு தீர்மானத்திலும் பரிசுத்த ஆவி தான் என்னை வழிநடத்தி செல்கிறார். நான் இனிமேலும் எதிர்ப்புணர்வுள்ள ஒரு மனுஷன் கிடையாது. எதிர்ப்புணர்வுள்ள ஒரு வாழ்க்கை முறையில் நான் இனியும் வாழ்வது இல்லை. நான் புகைப்பிடிக்கிறதில்லை, குடிக்கிறதில்லை, கெட்ட நண்பர்களால் என்னை சூழும்படி நான் செய்து கொள்வதில்லை. என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். என் சகோதரிக்கு நான் உதாரணமாக இருக்கிறேன். அவங்களோட சட்ட ரீதியாக முடிக்க போகிறாங்க. கடைசி வருஷத்தில் இருக்கிறாங்க. என்னோட சேர்ந்து அவங்க வேலையில் என்னோட இணைய போகிறாங்க. நான் சிறப்பு நிகழ்ச்சியில் தொடங்கி சிறப்பு நிகழ்ச்சியினுடைய ஆவியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உண்மையில் பலமாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தி செல்லப்படுகிறேன். என் ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவர் தான் என்னை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒருவராக இருக்கார். தசம பாகத்தையோ காணிக்கையோ அல்லது சிறப்பு நிகழ்ச்சி நான் செய்கிற தியாகத்தையோ நான் ஒருபோதும் பணமான ஒரு கண்ணோட்டத்தில் கருதுறது கிடையாது. அது எனக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்த, தேவனை அணுக, பரிசுத்த ஆவியோட சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவது. வெளியே இருக்கிற மக்கள், பொதுவாக வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனை சோதிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு ஒரு சாவை நீங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது இந்த சிறப்பு நிகழ்ச்சி பணம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காது. உண்மையில் அது பணம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்கணும்னு சொல்லும்போது பொருளுக்காக கேட்காது, ஆனால் பரிசுத்தாவிக்காக கேட்குது. ஏன்னா பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும்போது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். உங்களால் அடைய முடியும், கை கொள்ள முடியும், சாதிக்க முடியும். நீங்கள் கற்பனை செய்வதை பார்க்கணும், மேலான காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய மிக விலைப்பதிப்பான உங்கள் ஜீவனுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவி தான். பரிசுத்த ஆவி அது வழிநடத்தி செல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை தான். கர்த்தருக்கான பயத்தில் வாழ்வது, சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு நிகழ்ச்சி ஆவியில் தொடர்ந்து வாழ்வது. ஏன்னா தேவன் எனக்கு அவரை வெளிப்படுத்தியது போல தேவன் உங்களுக்கும் அவரை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியா மக்களே, நீங்க பார்த்த பிரகாரம் இந்த நபருடைய முழு வாழ்க்கை இந்த இடத்துல மாறி இருக்கிறது. குணமாக்குதல், விடுதலை, ஆசீர்வாதம், இது எல்லாவற்றை விட மேலான பலனான சாட்சி தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஒருவர் நிரப்பப்படுவது. ஏன் அது பலனான சாட்சி நீங்க சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஒரு குணமாக்குதலை இந்த பெறுவீங்கன்னா என்னோட சேர்ந்து யோசிச்சு பாருங்க. அந்த குணமாக்குதல் ஒரு நாள் இந்த முடியும். நீங்க இந்த
உங்களுடைய விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த விடுதலை ஒரு நாள் முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகள் பெற்றுக்கொள்கிறவரா இந்த இடத்துல கைப்பற்றுறீங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காலமானது இந்த இடத்துல உண்டு. ஆனா தேவனுடைய ரட்சிப்பை நீங்க இந்த இடத்துல கைப்பற்றும் பொழுது, தேவனுடைய ரட்சிப்போடு நித்திய காலத்தில் பிரவேசிக்க நீண்ட அனுமதியானதை பெறுகிறீர்கள். இது அழிவில்லாத வருடங்களை குறிப்பிடக்கூடியது. நித்திய காலமும் நீங்கள் தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையானது இடத்துல கழிக்க, நித்திய காலம் நரகத்தில் இந்த பலர் கழிக்கிற அதே சமயம் தேவன் வாய்ப்பானதை தருகிற நித்திய காலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த இருக்க முடியாது. இதுதான் தேவனுடைய பிரசனம் ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது செய்வதாய் இந்த இருக்கிறது. இந்த நோக்கத்தினால்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திறந்ததாய் இடத்தில் இருக்கிறது. நீங்க யார் இந்த நிகழ்ச்சி முதல் முறையா இடத்தில் பார்க்கிறவரா இடத்தில் இருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய செயல் என்ன, யூனிவர்சல் ஆலயம் எப்படியா இந்த செயல்படுகிறது, நீங்களே அதனுடைய அட்டவணையை பாருங்கள். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. சரியா, நீங்க பார்த்த பிரகாரம் தான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையும் எந்த நாளும் ஆலயம் இதத்தில் மூடப்பட்டது கிடையாது. தேவன் உங்க வாழ்க்கையை இதத்தில் ஆசீர்வதிக்க நாங்கள் போராடுகிறவராய் இந்த போராட்டத்தை உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இதத்தில் இருக்கிறோம். தேவன் உங்க வாழ்க்கையை உதவி செய்யணும்னு விரும்புறீங்களா? தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றணும் விரும்புறீங்களா? அவருக்கு தேவையானது எல்லாமே ஒரு அனுமதி. ஒரு அனுமதி. இந்த எல்லா சாட்சிகளையும் நீங்க இடத்துல பார்க்கும் பொழுதும் நீங்க இடத்துல பார்க்கக்கூடியதுதான் அந்த நபர் தேவனுக்கு அனுமதியானதை இடத்தில் கொடுத்தார். நீங்க இந்த அனுமதி கொடுப்பீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மிக விருப்பம் உள்ளவரா இந்த இடத்துல இருக்கிறார். மீண்டுமாய் மக்களை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கடினங்களை இந்த அனுமதிப்பார். தேவன் சோதனைகள் இந்த அனுமதிப்பார். ஆனா ஒவ்வொரு கடினத்திற்கு பிற்பாடு, ஒவ்வொரு சோதனை பிற்பாடு நீங்கள் இடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய விசுவாசத்தினுடைய பலன் அளவு வளர்ந்து கொண்டே இடத்தில் இருக்கும். உங்க விசுவாசம் தொடர்ந்து வளரக்கூடியதா இடத்தில் இருக்கும். தேவன் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிஜமாக்க முடியும். எனவேதான் இந்த குணபாக்தலை பெற்றவராய், விடுதலையை பெற்றவராய், ஆசீர்வாதத்தை பெற்றவராய், தேவனோடு தொடர்ந்து பலனிலிருந்து பலனோடு முன்னோக்கி செல்கிறவராய் உங்கள் விசுவாசத்தை செயலை எடுத்து வையும். தேவன் மாறாதவர். எனவேதான் நாளை தினம் கூட நான் இந்த விசுவாசத்தில் இணைய போகிறோம். உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த 5 தூண்களின் 2வது தூணை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2வது தூணானது என்ன? இந்த புதன்கிழமை நீங்கள் எங்களோட இணையும் பொழுது இதை கற்றுக்கொள்வீர்கள். நாளை இந்த விசுவாசத்தின் கூட்டுதல் எங்களோடு இணைந்து தேவனோடு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வழியை கண்டறிகிறவராய் எங்களோடு இணையும் மக்களே.
தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் இணைந்திருங்கள். நாளை மீண்டும் இந்த தளம் தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை பெற்ற மற்ற நபருடைய சாட்சியோடு உங்களோடு இந்த தலை இணைகிறேன். இயேசுவின் பெயராலே